ஓரின சேர்க்கையாளரை பார்த்தா புறக்கணிக்க பழகுங்க. நீங்கள் ஒரு தனி மனிதராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் அமைப்பு எதுவும் இல்லை அப்படிங்கும்போது, ஒரு ஓரின சேர்க்கையாளர் என்று தெரிந்த பிறகு அவரிடம் நாம் எப்படி பழக வேண்டும் என்றால், அவருடைய அதாவது வெறுத்து அவங்கள மனசை புண்படுத்துகிற அதெல்லாம் நமக்கே பாதுகாப்பு இல்லாமல் போகும். அதனால் அதெல்லாம் பண்ணவே கூடாது. பாதுகாப்பு இல்லையோ அது நம்ம பண்ணக்கூடாது. ஓரின சேர்க்கையாளர் என்று தெரிந்த பிறகு புறக்கணிக்க பழகுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து அவங்ககிட்டலாம் போய் பழகுறது, அன்பை எதிர்பார்க்குறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்போ தான் நமக்கே ஒரு பயம் வரும். என்னென்னா ஓரின சேர்க்கைங்கிறது வந்து இன்றைக்கி யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு நோய் மாதிரி தான், அது உளவியல் நோய். அது யாருக்கு வேணாலும் வரலாம். அதுலேருந்து நாம் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு இப்போ ஆபாச படங்கள்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்குது. அதை பார்க்குறவங்களுக்கு அந்த ஆபாச படம் பார்த்தான்னு வச்சுக்கேன், அந்த இன்பத்தை அந்த காமத்தை பெறுவதற்கு என்ன வேணாலும் நான் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறேன். இப்போ பெண்களும் ஆண்களும் சந்திப்பதற்கு அவ்வளோ தடைகள் இருக்குது. ஒரு ஆணும் சந்தித்தா இந்த உலகம் கண்டுக்காது. ஒரு பெண்ணும் சந்தித்தா தைரியமாக சந்திக்கலாம். ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் சந்திப்பதற்கு அப்போ அந்த உடலுறவு தேவை என்பது எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. படிக்கிற பசங்க முதற்கொண்டு ஒரு 18 வயசுலேருந்து அதுக்கு மேலே எல்லாம் அங்கேயே அவங்க உடலுறவு தேவையை நம்ம பூர்த்தி பண்ணி தான் ஆகணும். அதை தடுக்கக்கூடாது. அப்படிங்கும்போது இங்கே ஆணும் பெண்ணும் சந்திப்பதற்கு, காதலிப்பதற்கு அவ்வளோ தடைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, வேறு எந்த வழியில் நான் சுதந்திரமாக எனது காம உணர்ச்சியை செய்து கொள்ள முடியும், காமத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த ஓரின சேர்க்கை என்பது இந்த மக்களால் சந்தேகிக்க முடியாது, சுதந்திரமாக பண்ணலாம் அப்படின்னு ஓரின சேர்க்கைக்கு போகிற காரணமே ஆண் பெண் உறவுகளில் உள்ள தடைகள் தான் காரணம். ஆண்களும் பெண்களும் பேசிக்கொள்வதற்கு இங்கே தடைகள் விதிக்கப்படுகிறது, அச்சுறுத்தப்படுகிறார்கள். ஆணவ கொலை அப்படி இப்படின்னு அச்சுறுத்தப்படுறாங்க, காதலிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு அச்சுறுத்தப்படுறாங்க, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படின்னு அச்சுறுத்தப்படுறாங்க. இந்த உறவு ஆண் பெண் உறவுகளையே மிகைப்படுத்துகிறாங்க. 200 பவுன் நகை போடுறது, பிரம்மாண்டமாக கல்யாணத்தை நடத்துறது, அப்புறம் கொலை பண்ணுறது, வேறு சாதியாக இருந்தால் கொலை பண்ணுறதுன்னு சொல்லி ஆண் பெண் உறவை இப்படி அச்சுறுத்தலுக்குள்ளாக்கும்போது அப்போ இந்த சின்ன வயசு பசங்க பயந்தவங்கலாம் என்ன பண்ணுவான், அந்த காமத்தை வெளிப்படுத்துகிற அதில் வேறு கையில் ஆபாச படத்தை வேறு கொடுத்துட்டேன், மொபைல் ஃபோனில் ஆபாச படத்தை பார்க்குற அந்த வசதியை வேறு கொடுத்துட்டான். அந்த உணர்ச்சிகளை நல்லா தூண்டி விட வேண்டியது. ஆனால் அங்கே நீ ஆணும் பெண்ணும் சந்திக்கக்கூடாது. உணர்ச்சிகளை தூண்டி விடு, ஆபாச படங்களை நல்லா காட்டு, இளம் பருவத்தினருக்கு அதில் யாருக்கு வேணாலும் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா தூண்டி விடு, உணர்ச்சிகளை தூண்டி விடு. ஆனால் அங்கே ஆணும் பெண்ணும் சந்திச்சிடக்கூடாது. அப்போ இங்கே என்ன நடக்கும், வேறு எந்த வழியில் அந்த காமத்தை வெளிப்படுத்துவது, விலங்குகள், ஆடு மாடு, ஆடுகள் கூட போ, அப்புறம் வந்து ஆணுக்குள்ளே போ, பெண்ணுக்கூட போ, யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. நான் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு பெண் என்ன பண்ணால் தானே தோழி கூட போயிட்டு அதை ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாள். யாரும் பெற்றோர்களுக்கே சந்தேகம் வராது, யாருக்கும் சந்தேகம் வராது. இந்த மாதிரி அதனால் ஆண் பெண் உறவுகளை வந்து முறைப்படுத்தணும். காதலை பதிவு செய்ய வேண்டும், காதலித்து தான் கல்யாணம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு 3 மாதம் காதலித்திருக்க வேண்டும். காதல் கட்டாயம், 18 வயசுக்கு மேலே காதல், ஒரு 20 வயசில் நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு உறவுகளை கட்டாயப்படுத்தி, எந்த வயசுலையும் ஒருத்தர் தனியாகவே இருக்கக்கூடாது. தனியாகவே 50 வயசில் உன் மனைவி இருந்தாலா உடனே நீ அடுத்த கல்யாணம் 3 மாதத்தில் 4 மாதத்தில் நீ பண்ணி ஆகணும். பண்ணலன்னா உனக்கு அரசு உதவிகள் அத்தனையும் நிறுத்தப்படும். அதனால் ஆண் பெண் உறவை கட்டாயப்படுத்துங்க, அது ஒரு தேவை. சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சட்டம் போட்டால் எப்படி இருக்கும், அதுபோல் தான் சாப்பாடுங்கிறது அடிமையாயிட்டு அது விடுங்க. அப்போ அந்த மாதிரி தான் இந்த உறவு ஒரு கட்டாய தேவை. ஆண் பெண் உறவு இருக்குல்ல, அது ஒரு கட்டாய தேவை. அது வயசான வரைக்கும் உனக்கு ஒரு துணை தேவை. 90 வயசில் ஒரு தாத்தா இருக்கார், அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா யாராவது அந்த 90 வயசுக்கு ஏற்ற ஒரு பெண் வந்து யாராவது இருக்காங்க பிடிச்சிருந்தா சேர்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் பயங்கர சப்போர்ட் பண்ணணும், கொண்டாடணும். அந்த மாதிரி யாரும் தனியாக வாழ்நாள் முழுவதும் துணை இல்லாமல் இருக்கக்கூடாது. முதியவர் தானே, முதிய வயசில் ஒரு துணை தேவையா, முதிய வயதில் தான் துணை தேவை. வாழ வேண்டும் என்ற ஆசையை இந்த துணை தான் ஏற்படுத்தும். துணை இழந்துட்டாங்கன்னா வாழணுங்கிற ஆசையே போயிடும். எப்படா சாவு வரும்னு காத்திருப்பாங்க. அப்பேற்பட்ட வாழ்நாள் ஆயுட்காலம் குறைஞ்சி போகிறதுக்கு காரணமே 70 வயசில் 50 வயசில் 60 வயசில் யாரோ ஒருத்தர் கணவனோ மனைவியோ செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் இல்லைங்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை எப்படா செத்து போகும் அப்படின்னு தான் தோணும். அதனால தான் நிறைய செத்து போகிறாங்க. அதனால் துணையோடு ஆயுட்காலத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் துணையோடு வாழுங்கள், வாழ்க்கை துணையோடு வாழுங்கள். அப்போ அதற்கு இந்த அரசாங்கமும் ஒருத்தர் நான் நினச்சா முடியாது, ஒரு தனி மனிதன் நினச்சா முடியாது. அரசாங்கமே சட்டம் போடணும், தனியாக வாழக்கூடாது, கட்டாயம் 20 வயசில் கல்யாணம் பண்ணு, சந்தோஷமாக வாழு, கற்பனை திறன் அதிகரிக்கும், நீ பிடிச்சவங்களோட வாழு, உடலுறவு வச்சுக்கோ, உன்னுடைய கற்பனை திறன் அதிகரிக்கும், உனது பேச்சில் அன்பு கலந்து தழும்பி வழியும். ஒரு பிடிச்சவங்களோட நீ உடலுறவு வச்சுக்கிற, காதலிக்கிற, கல்யாணம் பண்ணுற, தினமும் உடலுறவு வச்சுக்கிற அப்படின்னா உன் பேச்சில் நிறைந்திருப்பது அத்தனையும் அன்பாகத்தான் இருக்கும், பாசமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த உறவுகளை குற்றங்களே நடக்காது, குறைஞ்சிரும். அப்படி
குறைஞ்சி நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு சட்டம் போட்டால் பாலியல் வன்முறைகள் ஏன் நடக்குது? நீ கட்டாயப்படுத்த மாட்டேன்ற, ஒன்றும் காதலிக்கணும்னு ஒரு கட்டாய சட்டம் கிடையாது, காதலிக்கக்கூடாதுன்னு வேறு சொல்கிற, ஆண் பெண் பேசக்கூடாதுன்னு வேறு சொல்கிற, அந்த சாதி இந்த சாதின்னு சொல்லி பிரித்து வைக்கிற. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், ஆபாச படத்தை உணர்ச்சிகளை தூண்டி விடுற. அப்போ என்ன பண்ணுவாங்க, போய் பாலியல் வன்முறைகளில் தான் ஈடுபடுவோம். அப்போ அவன் அந்த வயசுலேயே சுயன்பம் பண்ணுவான், ஆபாச படம் பார்ப்பான். இன்னும் சுயன்பம் ஒரு குரூப்பு சுயன்பம் பண்ணி அதிலே என்னுடைய திருத்திக்கிறம்பா. இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், சுயன்பம் பண்ணால் எனக்கு திருப்தி இல்லை, அப்போ ஓரின சேர்க்கையில் போயிடுவாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணால் ஏதோ ஆடு மாடு கூட போய் யாருக்கும் தெரியாமல் பண்ணிட்டு வர்றது, வெளியே தெரியாமல். இந்த மாதிரி வெளியே சொல்லுவதற்கு அருவருக்கத்தக்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சு இப்படி ஏதாவது ஒரு வழியை கடைபிடிச்சிருவாங்க. கடைபிடிச்சு அதனால் அந்த மாதிரி அப்புறம் விபச்சாரத்தை தேடி போவாங்க. இன்னொரு குரூப்பு விபச்சாரத்தை தேடி, இதே பாம்பேவாக இருந்தால் விபச்சாரத்தை, தாய்லாந்தா விபச்சாரத்தை தேடி போவாங்க. அதனால் முறையற்ற உறவுகளுக்கு காரணம் என்னது, சுயன்பம் பண்ணுறது, ஆபாச படம் பார்க்குறது, அப்புறம் பிற விலங்குகளோடு புணர்வது, ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நீ முறையான உறவுகளை கட்டாயப்படுத்தலை, அதுதான் காரணம். முறையான உறவுகளை நீ கட்டாயப்படுத்தி இருந்தால், எந்த வயசுலேயும் துணையோடு வாழணுங்கிறத, பிடிச்சவங்களோட வாழணும், அதுதான் முக்கியம். பிரியறதே நீ விடமாட்டேன்ற, பெரிய அப்படி 200 பவுன் நகை போடுறது பிரிய விடமாட்டேன்ற, பிரிஞ்சாக்கா 7-8 வருஷம் சிறை கேஸாகவே ஓடுது, ஜீவனாம்சம் வேறு 10-15 லட்சம் கொடு அப்படின்றது. என்னடா அந்த உறவை பயமுறுத்தி வைக்கிறீங்க? அதனால தாண்டா ஓரின சேர்க்கை அதிகமாகுது, சுயன்பம் அதிகமாகுது, விபச்சாரம் அதிகமாகுது, பிற உயிரினங்கள் விலங்குகளோடு புணர்கிறார்கள். அது வெளியே தெரியாது. பெரும்பாலும் ஆடுகளோட நாய்களோடையும் ஆடுகளோடையும் போகிறான் மனுஷன். காரணம், முறையான உறவை நீ தடை பண்ணுற. அப்போ அது ஆற்று நீர் வெள்ளம், நீ தடுத்துக்கிட்டே இருந்தால் அணை நரம்புனா எந்த பக்கம் வேணாலும் பள்ளத்தை நோக்கி அது பாயத்தான் செய்யும். அது நல்ல பள்ளமா கெட்ட பள்ளமானு எப்படி தெரியும்? பள்ளமாக இருந்தால் அது பாயத்தான் செய்யும். அதனால் அது முறையான வழியில் திருப்பி விடணும். அந்த ஆற்று நீரை முறையான வழியில் திருப்பி விடணும். மழை பெய்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி. முறையான அணை நிரம்பிச்சுன்னா நீ அடைச்சி வைக்க முடியாது. அப்புறம் அணை உடஞ்சி போயிடும், கண்ட இடத்துலையும் பாய ஆரம்பிச்சிடும். அதுதான் தவறான ஓரின சேர்க்கை, விபச்சாரம், சுயன்பம், பிற உயிரினங்கள், இந்த பாலியல் பலாத்காரம், வன்முறைகள் எல்லாம் என்ன காரணம்? ஆணை இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. ஆண்களை, பெண்களை, ஓரின சேர்க்கையிலையும் பாலியல் வன்முறைகள் நிறைய நடக்கு. இப்படி இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உறவை நீ முறையான உறவுகளை அங்கீகரிக்க வேண்டும். முறையற்ற உறவுகள் தானாகவே நின்றுவிடும். முறையான உறவுக்கும் நீ மதிப்பு கொடுக்க மாட்டே, உணர்ச்சிகளை தூண்டி வேற விடுவ. தண்ணி அடிக்கிறதுக்கு இங்கே அனுமதி, டாஸ்மார்க் கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அனுமதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுபானம், சிகரெட் பிடிக்கிறதுக்கு அனுமதி. சிகரெட்டெல்லாம் பிடிச்சா அவ்வளோதான், மனசே கெட்டு போயிடும். அது மாதிரி தண்ணி அடித்தாலும் அப்படி தான், மனசே கெட்டு போயிடும். என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க, விபச்சாரம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அப்போ உணர்ச்சிகளை தூண்டி விட வேண்டியது. ஆனால் ஆணும் பெண்ணும் பேசக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவான், ஆணுக்குள்ளே போவான், பெண்ணுக்குள்ளே ஓரின சேர்க்கையில் போடுவான். ஒத்துழைக்கணும்னா அங்கே பாலியல் வன்முறை நடக்கும். வெளியே தெரியாது, நிறைய விஷயம் வெளியே தெரியாது. 1-2 விஷயந்தான் வெளியே தெரியும். வெளியே சொல்ல அசிங்கப்பட்டுட்டு அப்புறம் ஆண் பெண் பாலியல் பலாத்காரம், சுயன்பம், ஆபாசப்படம், விபச்சாரம் இப்படி பெருகிட்டே போகும். அதனால் முறையான உறவுகளை அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் இந்த முறையற்ற உறவுகளை தடுப்பதற்கான வழி.